Hey guys, welcome to Cinematics. Sasikumar, Simran, Yogi Babu, MS Bhaskar, Mithun, Kamalesh இவங்க ஆக்டிங்ல டிபட் டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பட்ஜெட் அரௌண்ட் 4 crores அண்ட் மூவியோட ரன் டைம் 2 hours and 8 minutesங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஸ்ரீலங்கால பெரிய கிரைசிஸ் ஏற்பட்டதால அங்கேருந்து சசிகுமார், சிம்ரன் அவங்க 2 பசங்க எல்லாம் தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வராங்க. அகதிகளா உள்ள வந்து இங்க சர்வைவல்க்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இவங்களை சுத்தி உள்ளவங்க லைஃப்ல என்னெல்லாம் இம்பாக்ட் ஆச்சு, இதெல்லாம் சொல்றது தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. தன்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே ஒரு தரமான எமோஷனல் சம்பவத்தை கோலிவுட்ல பதிச்சிருக்காரு டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த். இதோட ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஒன்லைனரா இருந்தாலும் ரைட்டிங் ப்ராசஸ்ல இது ரொம்பவே சுவாரஸ்யமா ஆக்கியிருக்காரு டைரக்டர். எல்லாருமே கண்கலங்குற மாதிரி ஒரு செமையான எமோஷனல் சீன் வரும். டக்குன்னு அதை கலைக்கிற மாதிரி உடனே ஒரு காமெடி சீன் வச்சிருவாங்க. படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி சீன்ஸை பேலன்ஸ்டா கொண்டு போனதால பார்க்க இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சீன் கூட தேவையில்லாத சீன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா டாட்ஸையும் சூப்பராகவே கனெக்ட் பண்ணியிருப்பாரு. டைரக்ஷன் மட்டும் இல்லாம ஆக்டிங்குமே நல்லா பண்ணியிருக்காரு. கேமியோ ஒரு சின்ன கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காவே பண்ணியிருந்தாருங்க. அதுவும் இல்லாம படத்தை இவ்வளவு கிறிஸ்பா பிரசென்ட் பண்ணதுக்கே இவருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். சசிகுமார் தவிர வேற யார் இந்த கேரக்டர் பண்ணாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டரை எடுத்து அதை ஓவர்டூ பண்ணாம ரொம்ப யதார்த்தமாவே பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹீரோவா லீட் ரோல் பண்ணாம மற்ற ஆக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுத்தது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாவே ஃபீல் பண்ண வச்சது. சிம்ரன் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாவே அவங்க கேரக்டர் பிளே பண்ணிட்டு போயிட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பிரஷன்லயே வெளிப்படுத்துற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் செம கியூட்டா இருந்துச்சு. பசங்களா வர மிதுன் அண்ட் கமலேஷ்க்கு அவங்க ஆக்டிங் ஸ்கோப்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏத்த ரோல் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அதை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த சின்ன பையன் கமலேஷ் காமெடிக்கெல்லாம் செமையா சிரிப்பீங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப இன்னசென்டா பிளே பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர் ஆர்க்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அட் த சேம் டைம் மிதுனும் தான் அப்பாக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையேன்ற கில்ட்டி ஃபீல ரொம்ப எமோஷனலாவே நமக்கு கன்வே பண்ணிருப்பாரு. இவங்கெல்லாம் போக யோகி பாபு, MS பாஸ்கர், இளங்கோன்னு எல்லார்ட்டையும் ஒரு நேச்சுரலான ஆக்டிங்கே பார்க்க முடிஞ்சது. ஷான் ரோல்டன் மியூசிக்ல சாங்ஸும் சரி பிஜிஎமும் சரி எல்லாமே செமையா வந்திருக்குங்க. சீன்ஸோட மூட எலிவேட் பண்றதுக்கும் அந்த எமோஷன்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கும் இவரோட மியூசிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். விஷுவல்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி அண்ட் கன்வின்சிங்காவே இருந்துச்சு டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன் ஒர்க்ல. பரத் விக்ரமன் படத்துல எங்கேயுமே ஒரு லேக்னஸ் ஃபீல் பண்ணவே முடியலங்க. அவ்வளோ நீட் அண்ட் கிறிஸ்பா ஷார்ட் டியூரேஷனுக்கு படத்தை எடிட் பண்ணி கொடுத்திருந்தாரு. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான எமோஷனல் சீன்ஸ், ஆக்டர்ஸோட நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ், சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எனக்குன்னு பர்சனலா ஃபீல் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸை பார்த்து இப்படியும் ரியல் லைஃப்ல நடக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இதுதாங்க. ஓவராலா ஃபேமிலியோட போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த எமோஷனல் ஃபீல் குட் டூரிஸ்ட் ஃபேமிலி. Cinematics rating for this movie is 8.5 out of 10. Thank you guys.